ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் அண்ட் செகண்ட் பார்ட் ஆஃப் டேஷ்போர்ட் நம்ம பில்ட் பண்ணிட்டோம். பேஷண்ட் டெமோகிராஃபிக்ஸ் அண்ட் தென் கீ ட்ரெண்ட்ஸ் நம்ம பில்ட் பண்ணியாச்சு. ஓகேவா? இப்போ தேர்ட் பார்ட் ஆஃப் டேஷ்போர்ட் பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் அண்ட் காஸ்ட். ஓகேவா? ஸோ இந்த ட்ரீட்மெண்ட் காஸ்ட் இந்த டேஷ்போர்ட் தான் நம்ம பண்ண போகிறோம், பில்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணிடுறேன்னா, ஸோ இந்த பேஜஸ் வந்து நான் நேம் பண்ணிடுறேன். ஓகேவா? டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா பேஜ் ஓப்பன் ஆகிடும். இங்கே பேஷண்ட் டெமோகிராஃபிக்ஸ் நான் நேம் பண்ணிடுறேன். ஓகே. அண்ட் செகண்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா எனக்கு கீ ட்ரெண்ட்ஸ் நான் நேம் பண்ணிக்கிறேன். அண்ட் லாஸ்ட் பேஜ் நான் இதை டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இதை டூப்ளிகேட் பண்ணிக்கிட்டு இதை வந்துட்டு ட்ரீட்மெண்ட் அண்ட் காஸ்ட் ரீநேம் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ 3 பேஜஸ் இருக்கு என்கிட்ட, கீ ட்ரெண்ட்ஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட் அண்ட் காஸ்ட். ஓகேவா? ஸோ கேபிஎஸ் எல்லாம் சேம் தான். ட்ரீட்மெண்ட் அண்ட் காஸ்ட்ல இயர் அண்ட் மெடிக்கல் கண்டிஷன்ஸ் இருக்கு என்கிட்ட. ஓகேவா? என்ன இருக்கு? இயர் இருக்கு அண்ட் மெடிக்கல் கண்டிஷன்ஸ் இருக்கு. ஓகே. ஸோ சிமிலர்லி இங்கே என்கிட்ட பார்த்தீங்கன்னா இங்கே ஹாஸ்பிட்டல் அண்ட் மெடிக்கல் கண்டிஷன்ஸ் பதிலாக இந்த இடத்துல இயர் மட்டும் மாற்றிக்கிட்டுனா போதும். ஸ்லைசர் இதை எடுத்துட்டு நான் டேட்டா டேபிள்லேருந்து இயர் என்கிட்ட இருக்கா, ஸோ அதை எடுத்து நான் ட்ராப் டவுன் பண்ணிட்டேன்னா எனக்கு இங்கே ஸ்லைசர் வந்துட்டு இயர் மாறிடும். ஸ்லைசர்னா என்ன சொன்ன, நார்மலாக எனக்கு ஒரு டேட்டாவை ஸ்லைஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? இப்போ 2019 மட்டும் கிளிக் பண்ணேன்னா எனக்கு எல்லா டேபிளும் பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன ஆகிடும், 2019க்கு மட்டும் தான் ஷோ ஆகும். ஓகே. 20 கொடுத்தனா 20க்கு மட்டும் ஷோ ஆகும். ஸோ 20ல் பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கு, எனக்கு 52% ஆல்மோஸ்ட் என்ன இன்க்ரீஸ் ஆயிருக்கு அட்மிஷன்ஸ் மட்டும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கம்பேரிசன் பண்ணிருக்கலாம். ஓகேவா? எனக்கு இயர் ஸ்லைஸ் இருக்கு, மெடிக்கல் கண்டிஷன்ஸ் இருக்கு. அண்ட் தென் நான் இந்த சார்ட் நான் யூஸ் பண்ணல. ஸோ ரெண்டுமே செலக்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு வேண்டான்ற போது செலக்ட் பண்ணி டிலீட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இதை டிலீட் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த சார்ட் வேண்டாம், இந்த சார்ட்டுமே வேண்டாம். நான் கேபிஎஸ் மட்டும் நார்மலாக வச்சுக்கிறேன். ஓகே. ஓகே. ஸோ ஜஸ்ட் கேபிஐஸ் மட்டும் நான் வச்சுருக்கேன். இதில் நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்துக்கலாம். ஓகே. இப்போ என்கிட்ட என்ன இருக்குது, இதில் என்ன பண்ணியிருக்கேன்னா டோட்டல் பில்லிங் காட்டுதா. இது வந்துட்டு என்ன காட்டுதுன்னா, ஆக்சுவலாக இதோட ஸ்லைசர் அப்ளை ஆயிருக்கனால எனக்கு அப்படி காட்டுது. ஆர்த்ரைட்டிஸ் அப்ளை ஆயிருக்கனால எனக்கு என்ன இருக்குன்னா இப்படி காட்டுது. டோட்டல் பில்லிங் ஃபுல்லாக ஆர்த்ரைட்டிஸோட கவுண்ட் மட்டும் தான் எனக்கு காட்டுது. ஓகேவா? ஆர்த்ரைட்டிஸோட ஃபில்டர் ஆகிருக்கு. சரி, நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பில்லிங் வந்து போட்டிருக்கேன். ஓகேவா? பில்லிங் வந்துட்டு எந்த ஹாஸ்பிட்டலில் வந்து பில்லிங் எனக்கு வந்திருக்கு அதிகமாக. ஸோ இதை நான் பார்க்கணும். எதுக்காக பார்க்கணும், ஏன்னா எந்த ஹாஸ்பிட்டல் வந்துட்டு எனக்கு அதிகமாக பில் போட்டிருக்காங்கன்னா ஸோ அப்போ தான் அந்த ஹாஸ்பிட்டலில் தான் நிறைய ரெவன்யூ வந்திருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ நான் அதுக்கு நான் என்ன பண்ணணும், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு சார்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். என்ன சார்ட்னா ஸ்டாக் காலம், கிளஸ்டர் காலம் இருக்கு. ஸோ நான் கிளஸ்டர் கூட யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே. கிளஸ்டர் காலம் சார்ட் யூஸ் பண்ணிக்கிட்டு இந்த சார்ட்ல பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணியிருக்கேன். என்ன பண்ணியிருக்கேன்னா ஹாஸ்பிட்டல் வைஸ் எனக்கு பில்லிங் அமௌண்ட் பார்த்துருக்கேன், டேட்டா எடுத்துருக்கேன்னா இதில் ஹாஸ்பிட்டல் வைஸ் எனக்கு டோட்டல் பில்லிங் அமௌண்ட் எவ்வளோ அது பார்த்துருக்கேன். ஓகேவா? ஸோ எனக்கு டோட்டல் பில்லிங் அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்துருக்கேன். ஸோ இதில் வந்துட்டு நான் டேட்டா லெவல்ஸ் எனேபிள் பண்ணிட்டேன்னா எனக்கு வந்துருச்சா எவ்வளோ பில்லியன் வரைக்கும் வந்திருக்கு. எனக்கு பில்லியன்ல வேணா பில்லியன் வச்சுக்கலாம், இல்லைனா நான் மில்லியன் யூஸ்வலாக வச்சுக்கிறேன். அப்போ நான் என்ன பண்ணணும்னா டேட்டா லிமிட்ஸ்ல போனீங்கன்னா வேல்யூவில் போனீங்கன்னா எனக்கு டிஸ்பிளே யூனிட்ஸ்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். இல்லைனா ஒன்றுமே இல்லை, நார்மலாக டிஸ்பிளே யூனிட்ஸ் சர்ச் பண்ணீங்கன்னா ஆட்டோவில் இருக்கிறத என்ன பண்ண போகிறேன், மில்லியன்ஸாக மாற்றிட்டேன்னா எனக்கு இனிமேல் மில்லியன்ஸில் தான் காட்டும். ஓகேவா? ஸோ இப்படி வச்சுக்கிறேன். இதில் உங்களுக்கு அந்த லெஃப்ட் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸில் வேல்யூஸ் வேணுமா, வேணும்னா எடுத்துக்கலாம். எனக்கு டேட்டா லெவல்ஸ் வேணுமா, வேணும்னா இது வேணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஆப்ஷன்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஒய் ஆக்சிஸில் எனக்கு டைட்டில் வேணுமா, வேண்டாம் அப்படின்னா எதுவுமே வேண்டாம்னா எடுத்துக்கலாம். ஸோ நார்மலாக எனக்கு எப்படி காட்டுது, இப்போ பில்லிங் அமௌண்ட் பை ஹாஸ்பிட்டல் காட்டுதா. இந்த சார்ட்ல பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இப்போ நான் இதை கிளிக் பண்ணனா என்ன ஆகும்னா எனக்கு அந்த ஹூஸ்டன் மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல, அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா எப்படி வந்துட்டு இன்சூரன்ஸ் ப்ரொவைடர் யார் வந்துட்டு அதிகமாக பில்லிங் அமௌண்ட் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்குறேன். இன்சூரன்ஸ் யார் அதிகமாக ப்ரொவைடர் இருப்பாங்கல்ல, ஒரு பில்லு வச்சிருக்காங்கன்னா இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுவாங்க பேஷண்ட்ஸ் வந்துட்டு. ஸோ எந்த இன்சூரன்ஸ் ப்ரொவைடர் வந்துட்டு அதிகமாக கொடுத்துருக்கான்னு பார்க்கலாம். ஸோ எப்படி பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து ஒரு ட்ரில் டவுன் ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஓகே. இப்போ நான் எக்ஸ் ஆக்சிஸ்ல வெறும் ஹாஸ்பிட்டல் வச்சிருக்கேன்னா ஹாஸ்பிட்டல் கீழே நான் வந்துட்டு மெடிக்கல் கண்டிஷன்ஸ் நான் ட்ராப் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எனக்கு என்ன ஆகிடும்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஸோ இதில் நார்மலாக ரேண்டமாக ஷார்ட் ஆகிடுச்சு. நான் என்ன பண்ண போகிறேன், ஷார்ட் ஆக்சிஸ் பை சம் ஆஃப் பில்லிங் அமௌண்ட், ஷார்ட் ஆக்சிஸ் சம் ஆஃப் பில்லிங் அமௌண்ட் டிசைடிங்கில் கொடுத்துட்டேன். ஓகே. ஸோ எனக்கு இது ஷார்ட் ஆகிடுச்சு.
இப்போ என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஹாஸ்பிட்டல் வைஸ் பில்லிங் அமௌண்ட் காட்டுது. நான் என்ன பண்ணியிருக்கேன், எக்ஸ் ஆக்சிஸ்ல அனதர் காலம் யூஸ் பண்ணியிருக்கேன். என்ன யூஸ் பண்ணியிருக்கேன்னா மெடிக்கல் கண்டிஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். மெடிக்கல் கண்டிஷன் யூஸ் பண்ணியிருக்கனால என்னன்னா, நான் வந்துட்டு இது கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், இது கொடுத்தேன்னா எனக்கு ஹாஸ்பிட்டலுக்கு அடுத்து என்ன என்ன இருக்கு, மெடிக்கல் கண்டிஷன்ஸ் இருக்கா. ஸோ நான் இதை கொடுத்தேன்னா என்ன ஆகும்னா நெக்ஸ்ட் ஹியரார்கி என்னது, மெடிக்கல் கண்டிஷன்ஸ் வச்சு எனக்கு பில்லிங் அமௌண்ட் காட்டுது. ஆக்சுவலாக மெடிக்கல் கண்டிஷன்ஸ் பார்க்கக்கூடாது, நம்ம இன்சூரன்ஸ் ப்ரொவைடர் தான் பார்க்கணும். ஓகே, ஸோ நான் கொடுத்தனா எனக்கு என்ன ஆகுது, எனக்கு ஹாஸ்பிட்டல் வைஸ் பில்லிங் அமௌண்ட் இருக்கு. நான் நெக்ஸ்ட் ஹியரார்கி கொடுத்தேன்னா எந்த இன்சூரன்ஸ் ப்ரொவைடர் வந்துட்டு அதிகமாக பில்லிங் அமௌண்ட் கொடுத்துருக்காங்கன்னு காட்டுது. ஓகேவா, நீங்கள் இதுதான் எனக்கு காட்டும். இதில் ட்ரில் டவுன் ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு, இந்த பட்டன் இருக்கு தெரியுமா, இதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல் இப்போ நார்மலாக யூஸ்வலாக என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா எனக்கு ஹாஸ்பிட்டல் பில்லிங் அமௌண்ட்டு இன்சூரன்ஸ் ப்ரொவைடரோட பில்லிங் அமௌண்ட் காட்டுது. பட் எனக்கு ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலுக்கும் எனக்கு பில்லிங் அமௌண்ட் பார்க்கணும், இன்சூரன்ஸ் ப்ரொவைடர் யார் அதிகமாக கொடுக்குறான்னு பார்க்கணும்னா நான் இதை கிளிக் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு 521 மில்லியன் வந்துட்டு ஸ்பிளிட் ஆகிடும். எனக்கு 258, 159, 52, 52 ஸ்பிளிட் ஆகிடும். ஹூஸ்டன் மெடிசின் ஹாஸ்பிட்டலில் எந்த இன்சூரன்ஸ் ப்ரொவைடர் அதிகமாக கொடுத்துருக்காங்க இப்படி என்னால் ட்ரில் டவுன் பண்ண முடியும். இப்போ நான் ஸ்பெசிஃபிக்காக இதை கிளிக் பண்ணி இந்த பட்டன் கிளிக் பண்ணியிருக்கனால மயோ கிளினிக் எடுத்தேன்னா யார் அதிகமாக கொடுத்துருக்கா, மெடிக்கேர் தான் அதிகமாக கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அப்படி பார்த்துக்கலாம். அதுவே நான் கிளீன்லாண்ட் கொடுத்தேன்னா மெடிக்கேர் தான் கொடுத்துருக்காங்க. நியூயார்க்கில் கொடுத்தேன்னா எல்லா இடத்தையும் மெடிக்கேர் தான் அதிகமாக கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இப்படினால பார்த்துக்க முடியும். இது ட்ரில் டவுன் ஆப்ஷன்ஸ். ஓகேவா, இப்படிதான் நான் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் நார்மலாக என்னன்னா டைட்டில் மட்டும் நான் மாற்றிக்கிறேன். ஓகேவா, டைட்டில் கீழே சப்டைட்டில் ஒன்று இருக்கும், அதை எனேபிள் பண்ணிட்டேன்னா சம் ஆஃப் பில்லிங் அமௌண்ட் பை ஹாஸ்பிட்டல், நெக்ஸ்ட் கொடுத்தனா சம் ஆஃப் பில்லிங் அமௌண்ட் பை இன்சூரன்ஸ் ப்ரொவைடர். ஓகே, இது வந்துட்டு சப்டைட்டில் எனேபிள் பண்ணியிருக்கேன். ஓகேவா, ஸோ இப்படி எனக்கு காட்டும் இந்த சார்ட். ஓகேவா, இதுதான் நான் பண்ணியிருக்கோம் இந்த சார்ட் பொறுத்த வரைக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட் இந்த சார்ட் என்ன பண்ணியிருக்கேன், டோட்டல் பில்லிங் அமௌண்ட் பை லெங்த் ஆஃப் ஸ்டே. ஓகேவா, இதில் ட்ரில் டவுன் பை அட்மிஷன் டைப்னு போட்டிருக்கேன். ஓகேவா, அப்படின்னா என்ன மீனிங்கு, நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த சார்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். டோட்டல் பில்லிங் அமௌண்ட் பை என்ன போட்டிருக்கேன், லெங்த் ஆஃப் ஸ்டே. லெங்த் ஆஃப் ஸ்டே யார் அதிகமாக இருந்திருக்காங்களோ அவங்களோட பில்லிங் அமௌண்ட் பார்க்குறோமா. ஸோ லெங்த் ஆஃப் ஸ்டே வச்சு பில்லிங் அமௌண்ட் நான் பார்க்குறேன். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இந்த இடத்துல நான் ட்ரில் டவுன் பை என்ன கொடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா அட்மிஷன் டைப் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ அப்போ என்ன பண்ணணும், அட்மிஷன் டைப்ன்ற காலம் எங்கே போடுவேன், எக்ஸ் ஆக்சிஸில் போட்டேன்னா எனக்கு என்ன ஆகும், இனிமேல் ஃபஸ்ட்டு லெங்த் ஆஃப் ஸ்டே வச்சுக்கிட்டு டோட்டல் பில்லிங் அமௌண்ட் காட்டுதா. ஸோ டேட்டா லேபிள்ஸ் எனேபிள் பண்ணிக்கிறேன். எனக்கு டிஸ்பிளே யூனிட்ஸ் ஆன் பண்ணிவிட்டு என்ன கொடுக்குறேன்னா மில்லியன்ஸில் கொடுத்துட்றேன். ஓகேவா, டன். இப்போ நான் இது கொடுத்தா எனக்கு என்ன ஆகும், எனக்கு அட்மிஷன் டைப் வச்சு பில்லிங் அமௌண்ட் காட்டும். ஓகேவா, எந்த அட்மிஷன் அதிகமாக பில்லிங் அமௌண்ட் கொடுத்துருக்காங்கன்னு காட்டும். ஓகே, அதுவே நான் இந்த பட்டனை கொடுத்துட்டேன்னா இந்த ட்ரில் டவுன் பட்டன் எனேபிள் பண்ணிட்டேன்னா இப்போ லாங் ஸ்டேயில் மட்டும் அட்மிஷன் டைப் வச்சு எவ்வளோ பில்லிங் அமௌண்ட் ஆயிருக்கு, யார் அதிகமாக பில்லிங் அமௌண்ட் பண்ணியிருக்கான்னு ட்ரில் டவுன் பண்ணிக்க முடியும். இதான் ட்ரில் டவுனோட கான்செப்ட். ஓகேவா, ஓகே. ஸோ இதுலேயும் சேம் டைட்டிலில் சப்டைட்டில் எனேபிள் பண்ணிக்கிறேன். ஓகேவா, டன். குவிக் லைன்ஸ் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ என்ன பண்ண போறேன்னா இதில் ஆக்சுவலாக இன்னொன்று கூட யூஸ் பண்ணியிருக்கேன். என்ன யூஸ் பண்ணியிருக்கேன், மேல் அண்ட் ஃபீமேல் ஜெண்டர் வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்கேன். அப்போது சிமிலராக இந்த இடத்துல என்ன பண்ணும், லெஜெண்ட் இடத்துல என்ன பண்ணுவேன்னா ஜெண்டர் போட்டோன்னா எனக்கு மேல் ஃபீமேல் காட்டும். ஆக்சுவலாக என்கிட்ட என்னோட டேட்டாவில் நான் பைனரின்னு ஒரு கிளாஸ் இருக்கு, நான் அதனால ஃபில்டர்ஸில் வந்துட்டு மேல் ஃபீமேல் மட்டும் வச்சுக்க போகிறேன். ஓகேவா, ஸோ இப்படி எனக்கு காட்டிடும். ஓகே, ஸோ லாஸ்ட் சார்ட் என்ன போட்டிருக்கேன், எனக்கு மெடிக்கல் கண்டிஷன்ஸு, மெடிக்கேஷன்ஸு, எவ்வளோ அட்மிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இந்த மெடிக்கல் கண்டிஷன்ஸ்க்கு எவ்வளோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்த்ரைட்டிஸ்க்கு வந்துட்டு எந்த மெடிக்கேஷன் அதிகமாக கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஓகேவா, இப்போ என்ன பார்த்தீங்கன்னா டயபெட்டிஸ்க்கு யார் அதிகமாக எந்த மெடிக்கேஷன் அதிகமாக கொடுத்துருக்காங்க, ஐபோப்ரோஃபின் அண்ட் லிபிடர் தான் அதிகமாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி மெடிக்கேஷன்ஸ் எதுக்கு அதிகமாக கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். எப்படி பண்ணணும்னா மேட்ரிக்ஸ் விஷுவல் ஓப்பன் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன்னா மெடிக்கல் கண்டிஷன்ஸ்க்கு மெடிக்கேஷனை காலமில் போட்டுருவேன். ஓகேவா, வந்துருச்சா. இப்போ நார்மலாக ஒன்றுமே இல்லை, டோட்டல் கவுண்ட் தானே போடணும். உங்களுக்கு கவுண்ட் எவ்வளோ கவுண்ட் தானே வேணும். நீங்கள் அப்போ டோட்டல் அட்மிஷன்ஸ் போட்டாலே போதும். ஓகே, எனக்கு அட்மிஷன்ஸ் எனக்கு எவ்வளோ 55,000 ரோஸா. ஸோ எனக்கு ஆர்த்ரைட்டிஸ் ஆஸ்பிரின் எவ்வளோ இருக்கோ அங்கே எனக்கு கவுண்ட் ஆகிட்டு எனக்கு டோட்டலாக அக்ரிகேட் பண்ணி கொடுத்துருமா.
ஸோ இப்போ இதில் டெக்ஸ்ட் விஷுவல்னால ஸோ எனக்கு கொஞ்சம் நான் கீழே வச்சுக்கிறேன், கஸ்டமைஸ் பண்ணால் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நான் இப்போ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஆர்த்ரைட்டிஸ் மட்டும் வச்சேன்னா எனக்கு அதுக்குண்டானது மட்டும் காட்டுமா. ஓகேவா? ஸோ இதெல்லாம் இது மாதிரி விஷயங்கள் நம்ம பண்ணுவோம். ஓகேவா? இப்போ ஆர்த்ரைட்டிஸ் நான் ஃபில்டர் பண்ணால் இந்த டேபிள் ஆர்த்ரைட்டிஸ் மட்டும் இந்த டேபிளுக்கு ஃபில்டர் ஆகக்கூடாது, அப்ளை ஆகக்கூடாதுன்னா ஸோ அதுக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இப்போ நான் நார்மலாக ஆர்த்ரைட்டிஸ் கொடுத்தேன்னா இதுவும் எனக்கு ஃபில்டர் ஆகிடுச்சா, இது ஃபில்டர் ஆகக்கூடாதுன்னா அது பண்ணலாம், அது லேட்டாக நான் சொல்லித்தரேன். ஸோ இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா இதுதான் என்னோட டேபிள் வந்துருச்சா. இந்த டேபிளில் நான் என்ன பண்ணணும், சிமிலராக இதே மாதிரி பண்ணணுமா. ஸோ இதே மாதிரி இந்த இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு சார்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். என்ன சார்ட்டு? காலம் சார்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். காலம் சார்ட் யூஸ் பண்ணிட்டு என்ன யூஸ் பண்ணியிருக்கேன், எனக்கு மெடிக்கல் கண்டிஷன்ஸா, இது மெடிக்கேஷன்ஸா. ஸோ டோட்டலாக மெடிக்கேஷன்ஸ் வச்சு டோட்டல் எவ்வளோ ஆகியிருக்குன்னு நான் பார்க்க போகிறேன். ஓகேவா? எனக்கு லிப்பிடாரில் எவ்வளோ, ஐபோஃப்ரினில் எவ்வளோ, இதை மாதிரி நான் பார்க்க போகிறேன். ஓகேவா? ஜஸ்ட் இதை வந்து டேட்டா லேபிள்ஸ் எனேபிள் பண்ணிக்கிட்டு இப்போ யூஸ்வலாக எப்படி காட்டுதுன்னு பார்த்தீங்கன்னா காட்டுது எனக்கு எப்படி காட்டுதுன்னா லிப்பிடார் தான் ஃபர்ஸ்ட் காட்டுது. எனக்கு வந்துட்டு பேஸ்ட் ஆன் கவுண்ட் வச்சு காட்டுது. எனக்கு அப்படி வேண்டாம், எனக்கு ரேதர் எப்படி தான் வேணும் எனக்கு கவுண்ட்டு. ஸோ இப்படி இருக்குதுல்ல, இப்படி காட்டுது. எனக்கு இப்படி வேண்டாம், அதுக்கு பதிலாக ஷார்ட் எப்படி பண்ணுறேன்னா பேஸ்ட் ஆன் மெடிக்கேஷன்ஸ் அசெண்டிங் ஆர்டர்ல ஸ்டார்ட் பண்ணு. இப்போ எனக்கு ஆஸ்பிரின், ஐபோஃப்ரின், லிப்பிடார், பாராசிட்டமால், பெனிசிலின் கிடைச்சிச்சா. ஸோ இதில் நான் என்ன பண்ண போகிறேன், இந்த சார்ட்டை பொறுத்த வரைக்கும் டைட்டில் வேண்டாம், பேக்ரவுண்ட் வேணாம், எல்லாம் எடுத்துட்டு ஸோ சின்னதாக ஒரு கஸ்டமைசேஷன்ஸ் பண்ண மாதிரி பண்ணிட்டு இப்போ நான் அப்படியே எடுத்து இங்கே ஃபிட் பண்ணிவிடுவேன். ஆஸ்பிரின்னா ஐபோஃப்ரின். ஓகேவா? கரெக்டாக கவுண்ட் கரெக்டாக இருக்கா, பாராசிட்டமால்லாம் இது, லிப்பிடார்னா இது, ஐபோஃப்ரின்னா இது, ஆஸ்பிரின்னா அப்படி இருக்கா. ஸோ இந்த சார்ட்டில் என்ன பண்ண போகிறேன்னா இன்னொரு விஷயமும் பண்ண போகிறேன், எனக்கு எக்ஸ் ஆக்சிஸ்லயும் எது வேணா வேல்யூஸ் வேண்டாம். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். இப்போ இந்த சார்ட் எனக்கு பக்காவாக ஃபிட் ஆயிடுச்சு. ஓகேவா? கரெக்டாக ஃபிட் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ லாஸ்ட்டாக ஒரே ஒரு விஷயம், இந்த இடத்துல என்ன பண்ண போகிறேன், டாப் மெடிக்கேஷன் ஆஸ்பிரின் காட்டுதா. ஸோ அதில் எவ்வளோ டோட்டல் பேஷண்ட்ஸ் அட்மிட் ஆயிருக்கான்னு காட்டுது. ஸோ நார்மலாக என்னதுன்னா இந்த இடத்துல டாப் ஒரு மட்டும் காட்டணும். அதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா கார்டு விஷுவல் யூஸ் பண்ணிட்டு கார்டு விஷுவல் என்ன பண்ணலான்னா எனக்கு டாப் மெடிக்கேஷன் தானே பார்க்கணும். ஸோ மெடிக்கேஷன் போட்டோன்னா எனக்கு என்ன காட்டும், ஃபர்ஸ்ட் மெடிக்கேஷன் காட்டும், ஆஸ்பிரின் காட்டும். பட் எனக்கு ஃபர்ஸ்ட் மெடிக்கேஷன் வரக்கூடாது, இன்சர் என்ன வரணும், டாப் மெடிக்கேஷன் தான் வரணும். அப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபில்டர்ஸில் என்ன போடுவேன்னா மெடிக்கேஷன் மறுபடியும் போட்டுட்டு என்ன பண்ண போகிறேன், பேசிக் ஃபில்டரிங் பதிலாக டாப் ஃபில்டரிங் போட்டு 1 பேஸ்ட் ஆன் டோட்டல் கவுண்டா. இப்போ என்னன்னு பாருங்க, நான் என்ன பண்ண என்ன ஆகும்னா எனக்கு அந்த ஒரிஜினல் டேட்டா பார்த்தீங்கன்னா ஓகேவா. ஸோ ஒரிஜினல் டேட்டாவில் எனக்கு எந்த மெடிக்கேஷன் வந்து கவுண்ட் அதிகமாக இருக்கோ, ஓகேவா, டாப் 1 பை டோட்டல் அட்மிஷன்ஸ் அப்படின்னா நான் இந்த டேட்டாவில் யூஸ்வலாக என்ன காட்டும், 5 இதுவுமே காட்டும், எனக்கு லிப்பிட்டர் எல்லாமே காட்டும். பட் நான் அதில் என்ன பண்ணிட்டேன்னா டாப் 1 வச்சு ஃபில்டர் பண்ணிட்டனால ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாலுமே லிப்பிட்டர் தான் காட்டும். ஓகேவா? ஸோ அப்படி ஃபில்டர் பண்ணிட்டேன். ஸோ இதில் கஸ்டமைசேஷன்ஸ் பண்ணணும்னா கால் அவுட் வேல்யூ கொடுக்கணும்னா கொடுத்துக்கலாம், லேபிள் வேணும்னா கொடுத்துக்கலாம், ஜென்ரல்ன்றது டைட்டில் மட்டும் எனேபிள் பண்ணிக்கிறேன், டாப் மெடிக்கேஷனை போட்டுக்கிறேன். ஓகே ஓகே. ஸோ இது கொஞ்சம் கஸ்டமைசேஷன்ஸ் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். எஃபெக்ட்ஸில் வந்துட்டு பேக்ரவுண்ட்லாம் வேணாம் எனக்கு. ஸோ ஓகேவா, கால் அவுட் வேல்யூ வந்துட்டு டாப் மெடிக்கேஷன் லிப்பிட்டர்னு கொடுத்துட்டேன். ஓகேவா? இப்போ இதில் என்ன பண்ணலாம், எனக்கு டோட்டல் கவுண்ட் வேணுமா. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சிமிலராக ஒரே ஒரு கார்டு யூஸ் பண்ணிட்டு இந்த கார்டில் எனக்கு என்ன வேணும், லிப்பிட்டரோட கவுண்ட் தானே வேணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டோட்டல் அட்மிஷன்ஸ் தான் எனக்கு காட்டணும். டோட்டல் அட்மிஷன்ஸ் காட்டிடுச்சு. இப்போ இதில் நான் என்ன பண்ண போறேன்னா ஃபில்டர் போட போறேன். எப்படி, மெடிக்கேஷன்ஸ் என்று இருக்கா, மெடிக்கேஷன் வச்சு நான் ஃபில்டர் போட போறேன். மெடிக்கேஷன் நான் போட்டுட்டு என்ன மெடிக்கேஷன் நீ காட்டுனா டாப் 1 பை டோட்டல் அட்மிஷன்ஸ் நான் போட்டேன்னா எனக்கு லிப்பிட்டர் தானே நம்ம டாப் 1ல இருக்கு. ஸோ அதோட டோட்டல் கவுண்ட் எவ்வளோ, 11,000. ஸோ எனக்கு அது 11,000 காட்டும். நான் வந்துட்டு டிஸ்பிளே ஸ்பீட் எனேபிள் பண்ணிட்டேன்னா நன் கொடுத்துட்டேன்னா எனக்கு இந்த மாதிரி காட்டும். ஓகேவா? ஸோ இதில் நான் வந்துட்டு சின்னதாக கேட்டகரி லெவல் மட்டும் எனேபிள் பண்ணிக்கிறேன், டோட்டல் அட்மிஷன்ஸை, அவ்வளோதான். ஓகேவா?
ஸோ லிபிட்டரோட டாப் இண்டிகேஷன் என்னது, லிபிட்டர் எவ்வளோ அட்மிஷன்ஸ் டோட்டல் 11,140. ஸோ சார்ட் வந்துட்டு பில்ட் பண்ணிட்டேனா, ஓகேவா. இந்த மாதிரி என்னால் பண்ணிக்க முடியும், ஓகேவா. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த சார்ட்ஸ் எல்லா சார்ட்ஸும் நம்ம பில்ட் பண்ணியாச்சு, ஓகேவா. ஸோ 3 டேஷ்போர்ட்ஸும் நம்ம பண்ணிட்டோம். பேஷண்ட் டெமோகிராஃபிக்ஸ், கீ ட்ரெண்ட்ஸ் அண்ட் தென் ட்ரீட்மெண்ட் அண்ட் காஸ்ட், ஓகே 3 விஷயமும் நம்ம பண்ணிட்டோம். ஸோ இப்போ என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த இதில் வந்துட்டு என்கிட்ட மேலே ஒரு இது வச்சிருக்கானா, ஸோ பட்டன்ஸ் மாதிரி எனேபிள் பண்ணியிருக்கேன், ஓகேவா. இந்த பட்டன்ஸ் வந்து எப்படி நான் இங்கே கொண்டு வரதுன்னு பார்க்கலாம், ஓகே. ஸோ இந்த பட்டன்ஸ்க்கு வந்துட்டு எப்படி கொண்டு வரலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்சர்ட்ல போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இன்சர்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எலமெண்ட்ஸ்னு இருக்கும், ஓகேவா. இந்த எலமெண்ட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா பட்டன்ஸ், ஓகேவா. எலமெண்ட்ஸ்ல எங்கிட்ட டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்கும், பட்டன்ஸ் இருக்கும், ஷேப்ஸ் இருக்கும், இமேஜ் இருக்கும், ஓகேவா. ஸோ என்கிட்ட 4 விஷயம் இருக்கும். டெக்ஸ்ட் பாக்ஸ், நார்மலாக டெக்ஸ்ட் பாக்ஸ்லாம் ஒன்றுமே இல்லை, நீங்கள் வந்துட்டு எதனா டெக்ஸ்ட் எழுதிக்கலாம், ஓகேவா. திஸ் பேஷண்ட் டெமோகிராஃபிக்ஸ் so this dashboard explains about patient trend and awareness metrics. This dashboard, okay. Patient demographics and their trend and போட்டு, ஸோ இது மாதிரி போட்டு நான் இந்த லைக் ரேண்டமாக ஒரு இடத்துல கீப் பண்ணி வச்சுக்கலாம், ஓகே. ஸோ இந்த இடத்துல நான் எங்கேயா வச்சுக்கலாம், இந்த மாதிரி இது டெக்ஸ்ட் பாக்ஸ், ஓகே. இதை மாதிரி வச்சுக்கலாம். இது எனக்கு வேணுன்ற போது நான் டிலீட் பண்ணிக்கலாம், ஓகே. ஸோ ஒவ்வொரு விஷுவலுக்கும் பார்த்தீங்கன்னா கஸ்டமைசேஷன்ஸ் இருக்கும்னு சொன்னாலாம். டைட்டில் வேணும்னா டைட்டில் வச்சுக்கலாம், அந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பார்ப்பீங்க. எஃபெக்ட்ஸ்னால் பேக்ரவுண்ட் வேணுமா வேண்டாமான்றது ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும், ஓகேவா. ஆல் டெக்ஸ்ட்ன்ற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இது வேணும்னா வச்சுக்கலாம், இல்லைனா நான் ரிமூவ் பண்ணிடுறேன், ஓகே. இது டெக்ஸ்ட் பாக்ஸோட விஷயம், ஓகே. இப்போ இமேஜ்னா ஒன்றும் இல்லை. இமேஜ் நான் கிளிக் பண்ணிட்டு இப்போ நான் டவுன்லோட்ஸில் வந்துட்டு எதனா ஒரு இமேஜ் நான் ஆட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, ஓகே. ஜெமினா இமேஜ் தான் ஆட் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா செட் ஆப்ரேட்டர்ஸ்னு ஒரு இமேஜ் ஆட் பண்ணுறேன். எப்படி இருக்குன்னா ஒரு இமேஜ் மாதிரி எனக்கு இங்கே வந்துடும், ஓகேவா. ஸோ இந்த இமேஜை வந்துட்டு உங்களால் ஸ்டைல் கொடுத்தீங்கன்னா, ஃபிட் வேணுமா, ஃபில் வேணுமா, ஸ்ட்ரெச் வேணுமா கொடுத்தீங்கன்னா இன்னும் டிஃப்ரெண்ட்டாக மாறுதுன்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஓகேவா. ஸோ அப்புறம் ஆக்ஷன்ஸ் தான் எல்லாத்துலேயும் இருக்கும். ஜென்ரலில் பார்த்தீங்கன்னா நார்மலாக எஃபெக்ட்ஸ் அது மாதிரி இருக்கும். எஃபெக்ட்ஸ்னா பேக்ரவுண்ட் வேணுமா வேண்டாமான்றதுலாம் இதெல்லாம் நீங்கள் பண்ணுவீங்க, ஓகே. இது வந்துட்டு நார்மலாக நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணும்போது ஒரு விஷயமும் கற்றுக்கலாம், ஓகேவா. டைட்டில் கொடுத்தா என்ன ஆகுது, எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், ஸோ அதே மாதிரி விஷுவல் பாட்டில் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகுது, ஸோ ஹெடர் ஐக்கான்ஸ் கொடுத்தா என்ன ஆகுது, ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒன்று பண்ணும்போது ஸோ இந்த சார்ட்டில் சின்ன சின்ன மாடிஃபிகேஷன்ஸ் நடக்கும். அதை வச்சு தான் நம்ம லேர்ன் பண்ண முடியும், ஓகேவா. ஸோ இப்போ இமேஜில் எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன இருக்குது, முக்கியமான ஒரு ஒன்று இருக்குது, ஆக்ஷன் ஒரு விஷயம் இருக்குது, ஓகேவா. ஸோ இந்த இமேஜில் தான் ஆக்ஷன் ஒரு விஷயம் இருக்குது. ஆக்ஷன் நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்கன்னா டூல் டிப்னு ஒன்று இருக்கு, அண்ட் தென் ஆக்ஷன்ல இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்கு. டூல் டிப்ல பார்த்தீங்கன்னா இப்போ நான் இதெல்லாம் ஒரு டிஸ்கிரிப்ஷன் மாதிரி கொடுத்து வச்சுக்கலாம், ஓகேவா. இப்போ திஸ் இஸ் அன் இமேஜ் அப்படின்னு கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு நான் இதை க்ளோஸ் பண்ணிட்டேன்னா இப்போ நான் இதை ஹோவர் பண்ணும்போது எனக்கு என்ன காட்டுது, திஸ் இஸ் அன் இமேஜ்னு காட்டும், ஓகே. ஸோ டைப் நான் பண்ணியிருக்கல. ஸோ அதே மாதிரி இப்போ நீங்கள் எதனா ஒரு பட்டன்ஸோ ஒரு இமேஜ் ஆட் பண்ணிக்கிட்டு கிளிக் ஆன் இப்போ நீங்கள் ஹோவர் பண்ணும்போது உங்களுக்கு காட்டும். ஹோவர்னா ஒன்றும் இல்லை, அது நான் கரெக்டாக என்னோட கர்சர் எடுத்துகிட்டு போய் இங்கே வைக்கிற போது எனக்கு ஒன்று காட்டுது, திஸ் இஸ் அன் இமேஜ் காட்டுது. ஸோ எனக்கு அப்படி வேண்டாம், அது இல்லாமல் எனக்கு வேறு மாதிரி வேணும்னா கிளிக் ஆன் திஸ் இமேஜ் டு நோ மோர் அப்படின்னு நீங்கள் எதனா வச்சுக்கலாம், ஓகே. இப்போ நான் கொடுத்து வச்சுக்கிட்டேன்னா டூல் டிப்பில் இனிமேல் என்ன பண்ணலாம், நீங்கள் ஹோவர் பண்ணும்போது அவங்களுக்கு காட்டும் கிளிக் ஆன் திஸ் இமேஜ் டு நோ மோர்ன்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம், ஓகே. இப்போ இது வந்துட்டு டூல் டிப்ல, ஓகே. இப்போ டைப் ஆக்ஷன்ல பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் காட்டுதா. ஃபர்ஸ்ட் என்ன காட்டுது, புக் மார்க்கு, டெஸ்டினேஷன், வெப் யூஆர்எல் 3 இருக்கு. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பேக்னு ஒன்று இருக்கு, எல்லாம் இருக்குன்னு பாருங்க. புக் மார்க் இருக்கு, பேஜ் நேவிகேஷன்ஸ் இருக்கு, Q&A இருக்கு, வெப் யூஆர்எல் இருக்கு, அப்ளை ஆல் ஸ்லைசஸ் இருக்கு, கிளியர் ஆல் ஸ்லைசஸ்னு இருக்கு. ஸோ இந்த பட்டன் அதிகமாக யூஸே பண்ண மாட்டோம், அப்ளை ஆல் ஸ்லைசஸ் விட்டுருங்க. புக் மார்க்குன்றது நம்ம பார்க்கலாம், பேஜ் நேவிகேஷன்ஸ், வெப் யூஆர்எல், கிளியர் ஆல் ஸ்லைசஸ்லாம் நம்ம பார்க்கலாம், ஓகே. இப்போ சிமிலராக நான் சிம்பிளாக சொன்னோன்னா நான் அந்த இடத்துல பேஜ் நேவிகேஷன் கொடுத்துக்கிறேன், ஓகே. பேஜ் நேவிகேஷன் கிளிக் பண்ண எனக்கு என்ன காட்டுதுன்னா டெஸ்டினேஷன் வந்துட்டு இப்போ இந்த இமேஜை கிளிக் பண்ணா எனக்கு எங்கே கொண்டு போகணும்னு நான் சொல்லுவேன். எனக்கு ட்ரீட்மெண்ட் அண்ட் காஸ்ட்டை கொண்டு போகணும்னு நான் வச்சுட்டேன்னா இனிமேல் அந்த இமேஜை நான் கிளிக் பண்ணும்போது கண்ட்ரோல் கொடுத்து கிளிக் பண்ணேன், ஓகேவா. கண்ட்ரோல் ப்ளஸ் ஹோல்ட் பண்ணிட்டு லெஃப்ட் கிளிக் பண்ணிங்கன்னா, மவுஸ் லெஃப்ட் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ட்ரீட்மெண்ட் அண்ட் காஸ்ட்டை கொண்டு போயிடுவாங்க. ஸோ இமேஜில் ஒரு ஆக்ஷன் பண்ணி வச்சிருக்கேன், இதுதான் அந்த ஆக்ஷனோட விஷயம், ஓகேவா. பேஜ் நேவிகேஷன் எப்படி பண்ணும்,
அது வெப் யூஆர்எல்னா நீங்க ஒரு யூஆர்எல் கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ நார்மலா சிமிலரா நான் இந்த யூஆர்எல் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த யூஆர்எல் நான் கொடுத்துட்டேன்னா, நான் இங்க பேஸ்ட் பண்ணிட்டேன்னா, என்டர் கொடுத்துட்டேன்னா, இப்போ கண்ட்ரோல் கொடுத்துட்டா எனக்கு என்ன ஆகும்? இந்த யூஆர்எல்க்கு எனக்கு கொண்டு போயிடும். ஓகேவா? இது யூஆர்எலோட ஆக்ஷன். இது கிளியர் ஆல் ஸ்லைசஸ் வச்சுக்கோங்களேன். இது நான் கொடுத்துருக்கேன்னா, இப்போ இந்த இமேஜ் பொறுத்த வரைக்கும் நான் இதெல்லாம் ஸ்லைசஸ் வச்சிருக்கேன். இந்த ஸ்லைசரு, இந்த ஸ்லைசரு, அப்புறம் இதுல ஒரு ஸ்லைசர் வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எனக்கு ஏதோ ஸ்லைசஸ்லாம் அப்ளை ஆகிருக்கு. ஓகேவா? இப்போ நான் இது வந்துட்டு இது கிளியர் ஆல் ஸ்லைசஸ் நான் கொடுத்துருக்கேன்னா, ஆக்ஷன் என்ன கொடுத்துருக்கேன்னா கிளியர் ஆல் ஸ்லைசஸ். நான் கண்ட்ரோல் கொடுத்துட்டு லெஃப்ட் கிளிக் பண்ணா என்ன ஆயிடும்? எனக்கு எல்லா ஸ்லைசஸும் ஓகேவா? ஸோ நான் இதை எனேபிள் பண்ணி வச்சிருக்கனால இப்போ இனிமேல் நான் கண்ட்ரோல் கொடுத்து லெஃப்ட் கிளிக் கொடுத்தேன்னா எனக்கு கிளியர் ஆல் ஸ்லைசஸ் ஆகிடும். செகண்ட். ஸோ யூஸ்வலா என்ன பண்ணுவோம்? எனக்கு ஒவ்வொரு ஸ்லைசரா நான் அன்செக் பண்ணி பண்ணணுமா? ஸோ அது பதிலாக ஏன்னா இது கண்ட்ரோல் கொடுத்து ஏற்கனவே என்ன பண்ணி வச்சிருக்கேன்? கிளியர் ஆல் ஸ்லைசஸ் இந்த ஆக்ஷன் எனேபிள் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ கண்ட்ரோல் கொடுத்து நான் இதை கொடுத்தேன்னா எனக்கு எல்லா ஸ்லைசஸ் என்ன ஆயிடுச்சு? ரிமூவ் ஆகிடுச்சா? ஸோ இதான் பார்த்தீங்கன்னா கிளியர் ஆல் ஸ்லைசஸோட ஆக்ஷன்ஸ். ஓகேவா? ஸோ அப்ளை ஆல் ஸ்லைசஸ் யூஸ் பண்ண மாட்டோம். நார்மலா கிளியர் பண்ண மாதிரி அப்ளை பண்ணணும். அவ்வளவுதான். ஓகே. ஸோ நீங்க தெரிஞ்சு ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா புக் மார்க் இருக்கு, Q&A இருக்கு, பேக்னு ஒரு பட்டன் இருக்கு. ஸோ பேக்னா இப்போ பாருங்களேன், நான் கீ ட்ரெண்ட்ஸ்ல இமேஜ் காப்பி பண்ணிக்கிறேன். ஓகேவா? காப்பி பண்ணிக்கிட்டு கீ ட்ரெண்ட்ஸ்ல பேஸ்ட் பண்றேன். இப்போ இதோட ஆக்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் பேக்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எனக்கு என்ன ஆகும்னா, இப்போ நான் இந்த பட்டன் கொடுத்தா எனக்கு என்ன ஆயிடும்னா, பேக்னா என்ன பேஜ்? ப்ரீவியஸ் பேஜுக்கு போயிடும். பேக். ஓகே. அதான் பேக்கோட இது. வேற ஆப்ஷன்ஸ் என்ன இருக்கு? Q&A லைக் நார்மலா அது நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு கொஸ்டின் அண்ட் ஆன்சர் மாதிரி ஒரு ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். சரி, நீங்க அது ஏஐ கிட்ட ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி அது வந்து Q&Aன்றது. ஸோ இது பேசிக்காக தான் இருக்கும். நம்ம பாத்தீங்களா, எனக்கு என்ன காட்டுனா பேசிக் கொஸ்டின்ஸ் மாதிரி காட்டும். ஓகே. டாப் ஏஜ் குரூப்ஸ் பை டோட்டல் டாக்டர்ஸ். இந்த மாதிரி அது ப்ரிஃபர்டா கேட்குது. இல்லை நீங்க நார்மலா நீங்க இதெல்லாம் டைப் பண்ணிக்கலாம் எனக்கு என்ன வேணுமோன்ற மாதிரி. நான் சாம்பிள் காட்டுன்னா இதுல இருந்தே எடுத்துக்கிறேன். டாப் ஏஜ் குரூப்ஸ் பை டோட்டல் டாக்டர்ஸ் கொடுத்துட்டு ரன் பண்றேன். என்டர் கொடுக்குறேன். இது ரன் ஆகிட்டு இருக்கா? ஸோ கொஞ்சம் டிலே ஆகுது, தெரியுதா? ஸோ ரன் ஆயிடுச்சு. எனக்கு எந்த ஏஜ் குரூப்ல அதிகமாக டாக்டர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்கன்னா 50 to 64 தான் ஏஜ் குரூப்ல அதிகமாக டாக்டர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி எனக்கு காட்டும். ஓகேவா? அதுவே ஆட்டோமேட்டிக்காக காட்டுறது இந்த டேட்டாஸ்ல. இன்கேஸ் எதுனா வேணும்னா கூட நீங்க கேட்டுக்கலாம் இதே மாதிரி. ஓகேவா? ஸோ என்ன கொஸ்டின்ஸ் வேணுமோ நீங்க கேட்டுக்கலாம். சஜஷன்ஸ் கொஸ்டின்ஸ் மூலமாகவும் கேட்க முடியும். ஓகேவா? இது Q&Aன்றது. ஓகே. அவ்வளவுதான். இதுல பாத்தீங்கன்னா ஸோ இந்த ஆக்ஷன்ஸ் வேணாம்னா வேணாம். இப்போ இமேஜ்ல பார்த்தோம்ல, இந்த இமேஜ் வேணாம்னா என்ன பண்ண போறேன்? ரிமூவ் பண்ணிடுவேன். இமேஜ் மாதிரியே பாத்தீங்கன்னா பட்டன்ஸ் இருக்கு, ஷேப்ஸ் இருக்கு. ஸோ ரெண்டுமே என்ன மீனிங் பாத்தீங்கன்னா, பட்டன்ஸும் ஷேப்ஸ்க்கும் ஒரே டிஃபரன்ஸ் என்னன்னா, பட்டன்ஸ்னா எனக்கு இந்த மாதிரி பட்டன் இருக்கும். பட் அதோட பெர்ஃபார்மன்ஸ் அது எல்லாமே பாத்தீங்கன்னா என்ன பண்ணும்னா சிமிலர் இதுதான் பண்ணும். தன் லெஃப்ட் ஆரோ கொடுத்தா என்ன ஆகும்னா எனக்கு ஒரு ஆரோ மாதிரி தான் காட்டும். பட் அதுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டைல்ன்றது நீங்க டிஃப்ரெண்ட். நீங்க என்ன பாத்தீங்கன்னா இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் காட்டும். ஸ்டைல் கூட வேண்டாம், நம்ம வந்துட்டு பார்டர் வேணுமா, க்ளோ வேணுமா, அதெல்லாம் நீங்க கொடுத்துக்கலாம். ட்ரை பண்ணீங்கன்னா என்ன மாதிரி ஆகுதுன்னு பாருங்க. பார்டர் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகுது, ஷேடோ கொடுத்தீங்கன்னா என்ன ஆகுது, இந்த மாதிரி டிஃப்ரெண்டா உங்களுக்கே தெரியும் இந்த மாதிரி ஆகுதுன்ற மாதிரி. ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்கறதோட நம்ம அது பண்ணும்போது கத்துக்கலாம். ஓகேவா? ஸோ ஸ்டைல்ல போனீங்கன்னா இதெல்லாம் வரும் உங்களுக்கு. அதுவே பாத்தீங்கன்னா ரொட்டேஷன்னா உங்களுக்கு ரொட்டேஷன் பண்ணுமான்ற மாதிரி அதெல்லாம் நீங்க பாத்துக்கலாம். ஷேப் வந்துட்டு இப்போ என்ன ஷேப்ல இருக்கோ அது ரெக்டாங்கிள் ஷேப்ல இருக்குன்ற மாதிரி நீங்க பாத்துக்கலாம். ஓகே. டிஃபால்ட்டா இருக்கு. ரெக்டாங்கிள் வேணுமா இல்ல ரவுண்டட் டேப் வேணுமா, அது மாதிரி பண்ணிக்கலாம். பட் இப்போ பாத்தீங்கன்னா இந்த பட்டனை பொறுத்த வரைக்கும் ஆக்ஷன்ஸ் ஒன்று இருக்கா? இது ஆக்ஷன்றது பாத்தீங்கன்னா சிமிலர் நம்ம இதுல எனேபிள் பண்ண மாதிரி. டூல் டிப் நான் சொன்னேன், கிளிக் ஆன் திஸ் ஐகான் டு கோ பேக் டு ப்ரீவியஸ் பேஜ் நான் கொடுத்தேன்னா, நான் இப்போ கொடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி கொடுத்து வச்சுட்டு இந்த இடத்துல என்ன பண்ண போறேன்? ஹோவர் பண்ண எனக்கு என்ன காட்டுது? கிளிக் ஆன் திஸ் ஆரோ டு கோ பேக் டு ப்ரீவியஸ் பேஜ்னு காட்டுமா? இதை நான் அப்படியே காப்பி பண்ணி இப்போ நான் இதை என்ன பண்ண போறேன்னா செகண்ட் பேஜ்ல இருக்கேன். இப்போ இந்த பேஜ்ல என்ன பண்ண போறேன்? ஆக்ஷன்ஸ் என்ன பண்ண போறேன்னா பேக் கொடுத்துருக்கேன்னா, ஸோ இப்போ என்ன ஆக போகுது? இதை கொடுத்தனா ப்ரீவியஸ் பேஜுக்கு போகுது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு அது வந்துட்டு நம்ம ரீடபிலிட்டிக்காக வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ நான் கொடுத்தனா எனக்கு என்ன காட்டணுன்ற மாதிரி வச்சுக்கிட்டு அதோட ஆக்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம். சிமிலரா பாத்தீங்கன்னா இது வந்து நான் ஒரு பட்டன்ஸ் காமிச்சேன். இதே மாதிரி ஒவ்வொரு பட்டன்ஸ்க்கும் இருக்கு. நீங்க ரீசெட்னு ஒரு பட்டன் வச்சுக்கிட்டு பட்டன்ஸ் பார்க்கதான் எப்படி இருக்குன்னா
இதை மாதிரி காட்டும், அவ்வளவுதான். ஆரோனா ஆரோ மாதிரி காட்டும். இது வந்துட்டு ஆனா எல்லாமே பாத்தீங்கன்னா சிமிலரா ஆக்ஷன்ஸ் இருக்கும், எல்லாமே இது இருக்கும். ஓகே, இப்போ நான் வந்துட்டு பேக்கு கொடுத்தேன்னா இந்த பட்டன்ஸ் என்ன ஆக போகுது, பேக்குன்ற மாதிரி வரப்போகுது. ஸோ இதுல போயிட்டு நீங்க ஆக்ஷன்ஸோ என்ன வேணா வச்சுக்கலாம். உங்களுக்கு வந்துட்டு பேக் ஆக்ஷன்ஸ் வச்சுக்கிட்டு நீங்க எதனா டூல் டிப்ல நேம் வைக்கலாம், வச்சுக்கலாம், அது மாதிரி பண்ணிக்கலாம். இது வந்துட்டு பேக் பட்டனு. ஸோ அதே மாதிரி என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா என்கிட்ட இன்ஃபர்மேஷன்ஸ் பட்டன்ஸ் இருக்கு, ரீசெட்னு ஒரு பட்டன் இருக்கு. இப்போ நார்மலா என்ன பண்ண போறேன், ரீசெட் பட்டனை இது கொடுத்துட்டு இதுல என்ன பண்ண போறேன், ஆக்ஷன்ஸ் கொடுத்துட்டு எனக்கு கிளியர் ஆல் ஸ்லைசஸ் நான் கொடுத்துடலாமா? கொடுத்துட்டேன்னா என்ன போகுது, இனிமேல் நான் அந்த பட்டன் கொடுத்தேன்னா என்ன போகுது, எனக்கு கிளியர் ஆல் ஸ்லைசஸ் ஆயிடுமா? எல்லா ஸ்லைசரும் கிளியர் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு பட்டன்ஸும் நீங்க எடுத்து பார்க்கலாம், என்னென்ன பட்டன்ஸ்லாம் இருக்கு மேல இருந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு பட்டன்ஸ் உருவாக போகுது. ஓகேவா? இதுலேயே பார்த்தீங்கன்னா முக்கியமா ஒரே ஒரு விஷயம் மட்டும் பாருங்க, என்னன்னா அதிகமா நம்மளுக்கு இந்த பட்டன்ஸ் யூஸ் பண்ணக்கூடியது பார்த்தீங்கன்னா பிளாங்க்ன்ற பட்டன் தான். ஓகேவா? ஸோ புக் மார்க் கூட இல்லை, இதுல இருக்குல்ல அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய பட்டன்ஸ் பிளாங்க். ஓகே, ஸோ பிளாங்க் பட்டன்ஸ் என்னன்னா வெறும் பிளாங்கா இருக்கும், அதுல எந்த பட்டன்ஸும் இருக்காது, எதுவுமே இருக்காது, ஜஸ்ட் ஒரு பிளாங்கா இருக்கா, இந்த மாதிரி ஒரு பிளாங்கா இருக்கும். ஸோ என்ன பண்ணுவேன்னு பாத்தீங்கன்னா என்னோட டேட்டா பாருங்களேன். ஸோ இந்த டேட்டால இப்போ இங்க ஒரு இமேஜ் இருக்கா, இந்த இமேஜ்ல நான் என்ன பண்ணேன்னா ஒரு பிளாங்க் பட்டன் ஆட் பண்ணிட்டேன்னா அந்த பட்டனை கிளிக் பண்ண எனக்கு என்ன ஆகும், டிஃப்ரெண்டா மாறும். ஸோ சாம்பிளுக்கு வேணா காட்டுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் இது ஒரு டேஷ்போர்ட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? லியோ சினிமா ஜாட்சன் அனாலிட்டிக்ஸ் டேஷ்போர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் என்ன இருக்கு, ஒரு இமேஜ் இருக்கு. ஓகேவா? இந்த இமேஜுக்குள்ள நான் என்ன பண்ணிருப்பேன்னா இந்த இடத்துல ஒரு பிளாங்க் பட்டன் இருக்குல்ல. ஸோ பிளாங்க் பட்டன்னா எப்படி இருக்குன்னா எந்த ஐகானுமே இருக்காது, எதுவுமே இருக்காது. இப்போ ஒரு இமேஜ் இருக்கு, இதுதான் ஒரு இமேஜ்னு வச்சுக்கோங்களேன். இந்த இமேஜ் மேல என்ன பண்ணுறோம், இந்த பட்டன்ஸ் அப்படி மேலே ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அந்த பட்டன்ஸ்ல என்ன பண்ணணும்னா பார்க்க பிளாங்கா இருக்கும், பட் அதுக்கு என்ன பண்ணிக்கலாம், நம்மளால ஆக்ஷன்ஸ் எனேபிள் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ அந்த பட்டன் கொடுத்தனா நான் என்ன கொடுக்க போறேன், பேஜ் நேவிகேஷன் கொடுத்து ட்ரீட்மெண்ட் அண்ட் காஸ்ட் கொடுத்தனா இப்போ என்ன பண்ண போகுது, இந்த பிளாங்க் பட்டன் நம்ம பார்க்க எதுவுமே தெரியாது. சாம்பிள் காட்டணும்னா என்ன இல்லை, எஃபெக்ட்ஸ்ல எதுவுமே எடுத்துடுறாங்க. ஓகேவா? ஷேடோ எதுவுமே வேண்டாம். அண்ட் பட்டன்ஸ்லயும் பாத்தீங்கன்னா ஸ்டைல் வந்துட்டு ஐகான் வேணாம், பார்டர் வேணாம், எதுவுமே வேணாம், எல்லாமே எடுத்துடுறாங்க. ஓகேவா? இப்போ என்ன இருக்கு போது வெறும் பிளாங்கா இருக்கு பட்டன்ஸ் பாத்தீங்கன்னா. ஆனா என்ன பண்ணி வச்சிருக்கேன், ஒரு இமேஜ் மேல வச்சிருக்கேன். இப்போ இந்த பட்டன் நான் கிளிக் பண்ண என்ன பண்ண போகுது, ஆக்ஷன் பெர்ஃபார்ம் பண்ண போகுது. ஓகே, ஸோ இதான் அந்த பிளாங்க் பட்டனோட விஷயம். பார்க்க பிளாங்கா இருக்கும், பட் அதால என்ன பண்ண முடியும்னா ஆக்ஷன்ஸ் நம்மளால எனேபிள் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ இங்க பாத்தீங்கன்னா அதுதான், இந்த இடத்துல பார்க்க என்ன இருக்கு, எதுவுமே இல்லையா. ஆனா இந்த இடத்துல நான் என்ன பண்ணிருக்கேன், ஒரு இமேஜ் ஆட் பண்ணிக்கிட்டு அந்த இமேஜ் மேல ஒரு பிளாங்க் பட்டன் கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ நான் கொடுத்தனா எனக்கு அந்த பேஜ்க்கு எனக்கு கொண்டு போக போகுது. புரியுதா? ஸோ இந்த மாதிரி இப்போ அதே மாதிரி இங்க லெஃப்ட்ல எதுவும் இல்லை, பிளாங்கா இருக்கா, தெரியுதா? லெஃப்ட்ல ஒவ்வொரு இது இமேஜ் இருக்கு, இதுல நான் என்ன பண்ணி வச்சிருக்கேன், ஒரு பிளாங்க் பட்டன் ஆட் பண்ணிருக்கேன். இப்போ நான் இது கொடுத்தா என்ன பண்ண போகுது, ஒரு பேஜ்க்கு எனக்கு கொண்டு போக போகுது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணிக்க முடியும். ஸோ இதான் பாத்தீங்கன்னா ஒரு பட்டன்ஸோட அட்வான்டேஜஸ். ஓகே, இதுல ஸ்லைசஸ் இருக்கு, அண்ட் தென் என்ன இருக்கு, கேபிஐஸ் இருக்கு, சார்ட்ஸ் இருக்கு. ஒரு டேஷ்போர்ட் பொறுத்த வரைக்கும் எப்படிலாம் இருக்கணுமோ அது எல்லாமே இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா இதான் பிளாங்கோட பட்டன்ஸ். ஓகேவா? இப்போ இதுல இது வரைக்கும் புரிஞ்சுக்கிச்சா? அதே மாதிரி என்ன இருக்குன்னா ஷேப்ஸ் இருக்கு. ஓகேவா? ஷேப்ஸும் சிமிலர் பர்ஃபார்மன்ஸ் ஒரே தான் பண்ண போது, பட்டன் என்ன பண்ண போதுன்னா ஷேப் மாதிரி இருக்கும், டிஃப்ரெண்டா இந்த மாதிரி கலரா இருக்கும். இதுல என்ன பண்ணிக்கலாம்னா நீங்க இதை கலர் வேணும்னா கலர் பண்ணிக்கலாம், இல்ல ஷேப்பை மாத்தணும்னா மாத்திக்கலாம். இந்த மாதிரி நீங்க என்னமோ பண்ணலாம், பண்ணிக்கலாம். ரவுண்டர் கார்னர்ஸ் வேணுமா வேண்டாமா, ரொட்டேஷன் வேணுமா, அதுக்கப்புறம் ஸ்டைல்ல வந்துட்டு என்ன கலர் வேணும், ஆரஞ்சு கலரா, என்ன கலர் வேணுமா ஃபில் பண்ணிக்கலாம். இதுல கடைசியா என்ன இருக்க போது, ஆக்ஷன் தான் எல்லாத்துலயுமே என்ன சொல்றது, இம்பார்ட்டன்ஸ். ஓகே, ஆக்ஷன்ல பாத்தீங்கன்னா டூல் டிப்னா என்ன பண்ண போகுது, நான் இப்போ ஹோவர் பண்ணும்போது எனக்கு ஒன்று காட்டணுமா டெக்ஸ்ட், அதான் டூல் டிப்ல நீங்க போட்டு வச்சிருவீங்க. இங்க நான் என்ன பண்ணிருக்கேன், இங்க ஹோவர் பண்ணும்போது எனக்கு என்ன காட்டுது, trending subscriber acquisitions and demographic variations காட்டுதா. ஸோ அந்த மாதிரி எனக்கு பண்ணணும்னா இங்க வச்சிருவீங்க. பட் நார்மல் ஆக்ஷன்ஸ் என்ன சொன்னா இருக்கிற எல்லாமே என்ன பண்ண போகுது, சிமிலரா இருக்கா, இதான் ஆக்ஷன்ஸ். ஓகேவா? ஸோ இதுல நீங்க இதே மாதிரி என்ன என்ன உங்களுக்கு ஷேப்ஸ் வேணுமோ அந்த மாதிரி ஷேப்ஸ் மட்டும் வச்சுக்கலாம். ஓகே, பட்டன்ஸ் மட்டும் ஆக்ட் ஆக போகுது. ஓகே, ஸோ இப்போ கடைசியா முக்கியமான இது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையானதும் கூட. இப்போ இதுல இந்த டேஷ்போர்ட்ல என்ன பார்த்தோம், மேல இது வேணுமா எனக்கு. ஸோ இதெல்லாம் என்ன வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா எனக்கு 3 பேஜ் இருக்கா, இந்த 3 பேஜை வச்சு நான் கொண்டு வந்திருக்கேன். எப்படின்னா பட்டன்ஸ்ல போனீங்கன்னா நேவிகேட்டர்னு ஒன்று இருக்கும், நேவிகேட்டர்ல போனீங்கன்னா புக் மார்க் நேவிகேட்டர், பேஜ் நேவிகேட்டர்னு இருக்கும். இப்போ நீங்க நம்ம வந்து பேஜ் நேவிகேட்டர் கொடுத்தோம்னா எனக்கு என்ன ஆகிடும், இந்த 3 இது இருக்கா, ஸோ அந்த 3 இதை வச்சு எனக்கு ஒரு நேவிகேட்டர் ஒன்று கொடுத்துரும். இப்போ நான் இதுல இன்னொரு பேஜும் வச்சிருக்கேன்னா 4 பேஜ் கொடுத்துருக்கேன். ஓகே,
இப்போ எனக்கு என்ன ஆகும்னா 4 பேஜோட நேவிகேட்டர் கிரியேட் ஆகிடும். ஓகே, இந்த பேஜ் நேவிகேட்டர்ல பொறுத்த வரைக்கும் நீங்க இது கொடுத்தீங்கன்னா, கண்ட்ரோல் கொடுத்து இது கொடுத்தீங்கன்னா அந்த பேஜுக்கு போகும். சரி, நீங்க என்ன பண்ணுவீங்க, ஜஸ்ட் இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிட்டு இங்கேயே வச்சுக்கிட்டீங்கன்னா கீ ட்ரெண்ட்ஸ் நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா ட்ரீட்மெண்ட் காஸ்ட் காட்டும். நான் பேஷண்ட் டெமோகிராஃபிக்ஸ் போனோம்னா இந்த பேஜ்ல இருந்து கிளிக் பண்ணனா இந்த பேஜ்க்கு போயிடும். இது பேஜ் நேவிகேட்டர். ஓகேவா? ஸோ இப்போ பேஜ் 1 இருக்கா, இந்த பேஜ் இதுல வந்துட்டு என்னால என்ன பண்ண முடியும்னா, இதுலயும் பாத்தீங்கன்னா ஸ்டைல ஷேப் இதெல்லாம் சேம் தான். பட் இதுல பேஜஸ்னு ஒண்ணு இருக்கு. ஷோ ஹிடன் பேஜஸ்னா ஹிடன் பேஜஸ்லாம் ஷோ ஆகும். ஹிடன் பேஜ்னா ஒண்ணுமே இல்லை. இப்போ நாங்க ரைட் கிளிக் பண்ணி இந்த பேஜ் 1 இருக்கா, இது வந்து என்னால என்ன பண்ண முடியும், ஹைடும் பண்ண முடியும். ஹைட்னா என்ன ஆகும்னா, நான் ஒருவேளை பப்ளிஷ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பேஜ் எனக்கு இங்க 3 பேஜஸ் காட்டுதா, ஒருவேளை 4 பேஜஸ் 5 பேஜஸ் இருந்துச்சுன்னா நான் ஹைட் பண்ணிட்டேன்னா அந்த பேஜ் எனக்கு காட்டாது. ஓகேவா? பவர் பேஸ் சர்வீஸ்ல காட்டாது. ஸோ இப்போ நான் ஹைட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பேஜை ரைட் கிளிக் பண்ணி ஹைட் கொடுத்தேன்னா ஹைட் ஆயிடுச்சா. இப்போ பாத்தீங்கன்னா எனக்கு இது காட்டுது. இதுல நான் என்ன பண்ணணும், பேஜஸ்ல போயிட்டு ஷோ ஹிடன் பேஜஸ் ஆஃப் பண்ணிட்டேன்னா அந்த பேஜ் எனக்கு காட்டாது. இல்லைன்னா இதுல வந்து என்ன பண்ணலாம்னா, ஷோன்னு கொடுத்துட்டு என்னென்ன பேஜ்லாம் ஷோ ஆகும் நீங்க அதுவே செலக்ட் பண்ணிக்கலாம். மேனுவல் செலக்ஷன் இது. எனக்கு இந்த 2 பேஜ் ஷோ ஆகணும் அப்படின்னா ஷோ பண்ணிக்கிறீங்கன்னா வந்துடும். கிரிக் லேஅவுட்ன்றது ஹாரிசான்டலா வேணுமா இல்லை வெர்டிகலா வேணுமான்ற மாதிரி நீங்க கொடுத்துக்கலாம். பேடிங் வேணுமான்றது இதெல்லாம் நீங்க சின்னதாக பண்ணீங்கன்னா வந்துடும். ஓகே, இதுதான் பேஜ் நேவிகேட்டரோட விஷயம். ஸோ இந்த மாதிரி நான் 3 பேஜுக்கும் நான் கிரியேட் பண்ணி வச்சிருவேன். ஓகே, ஓகேவா? ஸோ இதான் பார்த்தீங்கன்னா இந்த புக் மார்க் நாங்கள் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகே, இதுக்கப்புறம் நாளைக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, நம்ம வந்துட்டு எப்படி இந்த ஒரு தீம் மாதிரி கிரியேட் பண்றது. ஓகேவா? ஸோ இது வந்து நம்ம நார்மலா டேஷ்போர்ட் பண்ணியாச்சு, எல்லாமே பண்ணிட்டோம். எல்லா விஷயம் பண்ணிட்டோமா? இதுல ஒரே ஒரு விஷயம் மட்டும் இன்னும் இருக்கு. ஸோ அது என்னன்னு மட்டும் சொல்லிட்டா, ஸோ ஒண்ணுமே இல்லை. இப்போ நான் வந்துட்டு இந்த 3rd பேஜ் பார்த்தீங்கன்னா ஆர்த்ரைட்டிஸ் மட்டும் செலக்ட் பண்ணும்போது எனக்கு இந்த சார்ட்ஸ்லாம் மாறுதா, இந்த சார்ட்ஸ் எல்லாமே மாறி இருக்கு. பட் இந்த சார்ட் மாறல. ஸோ அப்படி என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்க, இந்த இடத்துல 3rd பேஜ் நான் காட்டுறேன் சாம்பிளுக்கு. நான் இந்த இடத்துல ஆர்த்ரைட்டிஸ் செலக்ட் பண்ணா இதெல்லாம் பேஜ் மாறுது. பட் இந்த பேஜ் எனக்கு மாறி இருக்காங்க. இந்த பேஜ் எனக்கு மாறக்கூடாதுல்ல, இந்த சார்ட்ஸ் ஃபுல்லா மாறக்கூடாது. மற்ற எல்லா சார்ட் மாறினா ஓகே. ஸோ அது எப்படி எனேபிள் பண்றதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்க என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, எனக்கு ஒரு ஸ்லைசஸ் இருக்கா, இந்த ஸ்லைசஸ் கொடுத்தா எனக்கு இது மாறக்கூடாதுல்ல. அப்போ இந்த ஸ்லைசரை நான் கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணுவேன்னா, இந்த இடத்துல ஃபார்மேட்ல ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கா, ஃபார்மேட்ல போனீங்கன்னா எனக்கு இது காட்டும். இதுல எடிட் இன்ட்ராக்ஷன்ஸ் ஒன்று இருக்கும். நீங்க என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, இந்த ஸ்லைசர் தான் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்லைசர் கொடுத்தா இதெல்லாம் மாறும். ஓகேவா? மாறக்கூடாதுன்னா என்ன பண்ண போறீங்க, இது ஆக்சுவலா இது எனேபிள் ஆயிருக்கு. ஓகேவா? மாறணும் மாதிரி தான் எனேபிள் ஆயிருக்கு. நம்ம நோ ஃபில்டர் கொடுத்துருக்கேன். அப்புறம் இந்த சார்ட் மாறக்கூடாது, இது மாறக்கூடாது. இந்த 4 சார்ட் எனக்கு என்ன பண்ணக்கூடாது, மாறக்கூடாதா. ஸோ அதில் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த 4 சார்ட்டுக்கும் இந்த ஸ்லைசர் வந்து அப்ளை பண்ணிட்டேன் இன்ட்ராக்ஷன்ஸ். ஸோ இனிமேல் நான் வந்துட்டு இப்போ ஆர்த்ரைட்டிஸ் கொடுத்தேன்னா எல்லா சார்ட்டும் மாறும், தவிர இந்த சார்ட் இது எதுவுமே மாறாது. ஓகேவா? இதான் வந்து பாத்தீங்கன்னா எடிட் இன்ட்ராக்ஷன்ஸோட கான்செப்ட். சிமிலரா நான் இங்க பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன், இந்த மெடிக்கல் கண்டிஷன்ஸ்க்கு இந்த டேபிள் மாறணுமான்னு கேட்டீங்கன்னா மாறணும்னா வச்சுக்கலாம். பட் மாறக்கூடாது அப்படின்னா என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, இந்த ஸ்லைசர் வந்துட்டு செலக்ட் பண்ணிட்டு, ஓகேவா, ஃபார்மேட்ல போயிட்டு எடிட் இன்ட்ராக்ஷன்ஸ் போயிட்டு இது கொடுத்தீங்கன்னா என்ன ஆகாது, இனிமேல் இந்த ஸ்லைசர் நான் என்ன சேஞ்ச் பண்ணாலும் எல்லா சார்ட்ஸுமே மாறும். பட் இந்த சார்ட் மட்டும் மாறாது. ஓகே, இப்போ நான் ஆஃப் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ அவ்வளவுதான். இப்போ ஆர்த்ரைட்டிஸ் ஆஸ்மா கொடுத்தா எல்லா சார்ட்டும் மாறும், இது மட்டும் மாறாது. ஓகே, இதாவது பாத்தீங்கன்னா இந்த எடிட் இன்ட்ராக்ஷன்ஸோட கான்செப்ட்.